வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைரக்டர் சிதம்பரம் உடைய இயக்கத்தில் சௌபின் ஷாஹிர், ஸ்ரீநாத் பாசி இன்னும் பல பேர் நடித்து ஒரு மலையாளம் சர்வைவல் த்ரில்லர் படமாக இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மஞ்சுமெல் பாய்ஸ். ஸோ இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமெல் அப்படிங்கிறது கேரளா எர்ணாகுளமில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், அதோடைய பேர் தான் மஞ்சுமெல். ஸோ மஞ்சுமெல்லை சேர்ந்த ஒரு 10 நண்பர்கள் வந்து டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வழக்கமாக நம்ம எல்லாருமே பிளான் பண்ணுற மாதிரி கோவா போகணும் அப்படின்னு தான் வந்து இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அந்த கோவா பிளான் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிடுது. சரி, வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் பிளான் பண்ண மாதிரியே ஒரு குவாலிஸ் எடுத்துகிட்டு இந்த 10 நண்பர்களும் கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க. கொடைக்கானல் போய் ரீச் ஆகிட்டு அங்கே எல்லா இடத்தையுமே பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக வந்து சுற்றி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் தான் இவங்களுக்கு தெரிய வருது, இன்னும் நம்ம குணா கேவை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஏன்னா கொடைக்கானல்னாலே குணா கேவ் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்பாட். ஸோ அங்கே தான் வந்து குணா படம் எடுத்தாங்க. அதனால தான் குணா கேவ் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. கண்மணி அன்போடு சாங்லாம் அந்த கேவில் தான் வந்து நடக்கும். அந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள் இவங்க எல்லாருமே குணா கேவ் பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொடைக்கானல் போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இந்த குணா கேவ் ஸ்பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பப்ளிக்கை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே இதை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து கேட் போட்டு வேலி போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா வரைக்கும் போயிடுறாங்க. அங்கேருந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கேவும் தெரியல. உண்மையிலே அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குணா கேவெலாம் பார்க்கவே முடியாது. உள்ளே இறங்கி போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி குணா கேவுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ குணா கேவுக்குள்ளே போன இந்த நண்பர்களுக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, இவங்க எல்லாரும் உயிரோட அந்த குணா கேவ்லேருந்து வெளியில் திரும்பினாங்களா, அவங்களுடைய ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த மஞ்சுமெல் பாய்ஸோடைய மீதி கதை. இந்த பிப்ரவரி மந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து செம பீக்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சூப்பரான படங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க. பேக் டு பேக் ஹிட் ஃபிலிம்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேமலு, அதுக்கடுத்து வந்து பிரம்மயுகம், இப்போ இந்த வாரம் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ். 3 படங்களுமே 3 வித்தியாசமான படங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர் ஃபிலிம்ஸ். ஸோ மஞ்சுமெல் பாய்ஸும் ஒரு தரமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராமிசிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற விதமாக தான் ட்ரெய்லர் கட்டே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோடைய டேரக்டர் சிதம்பரம் எடுத்துக்கிட்டோன்னா, இது வந்து அவருடைய 2வது படம். அவருடைய முதல் படம் ஜானேமன் வந்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் ஜானேமன் படத்தையுமே போய் பாருங்கள். அந்த படமும் ஒரு வித்தியாசமான படம். அந்த படத்தில் காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அவருடைய 2வது படம் அப்படின்னால கண்டிப்பாக எனக்கு இந்த படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுஷின் ஷாம் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய கம்போசிஷன்ஸ் ரொமான்சம் படத்தில் அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ்லாம் வந்து செம்ம ஹிட்டு, ரிப்பீட் மோடில் கேட்கக்கூடிய சாங்ஸாக தான் வந்து அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் இந்த படத்துலையுமே அவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நிறைய இடங்களில் வந்து ஒரு சின்ன ஹாண்டிங் ஃபீலையே வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மியூசிக் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து மியூசிக் ஒரு காரணம், அதை தாண்டி காட்டப்படுற லொக்கேஷன்ஸ், அதை கேப்சர் பண்ண விதம், ப்ளஸ் படத்தில் நடக்கிற அந்த சிச்சுவேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபீல் கொடுக்குது. பட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எடிட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக ஒரு கட்டு வந்து சொல்லி ஆகணும், இது எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சுபாஷ் கேரக்டருடைய சின்ன வயசு போர்ஷனை காட்டும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணியில் குதிப்பாங்க. அப்போ கடைசியாக அந்த சுபாஷ் கேரக்டர் வந்து குதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த கட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட்டப்படுற அந்த சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இந்த படத்தில் ஒரு சின்ன கல் வந்து குழிக்குள்ளே விழுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் சவுண்ட் எஃபெக்ட் மூலியமாகவே ஒரு விஷயத்தை வந்து கன்வேவும் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் நம்மளை பயமுறுத்தியிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், பயங்கர என்கேஜிங்கான ஒரு செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி கொடைக்கானல் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அதை நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர என்கேஜிங்காக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் குணா. குணா வந்து சூப்பரான ஒரு படம். குணா படத்தில் வர கண்மணி அன்போடு காதலன் சாங் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு சாங்.
அந்த பாட்டில் உலகநாயகன் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லுவார். அந்த டயலாகும் செம்ம ஃபேமஸான ஒரு டயலாக். ஸோ அந்த டயலாகாக இருக்கட்டும், அந்த சாங்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் இவங்க யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், செமையான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக சௌபின் ஷாஹிரா இருக்கட்டும், ஸ்ரீநாத் பாசி, இவங்கெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ் ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் இருக்காங்க. நம்ம ஜார்ஜ் மரியன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் துரைராஜ் இருக்காரு. இன்னும் சில பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோலை ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதை நான் சொல்லிடுறேன், தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு அவைலபிள் கிடையாது. மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய முக்காவாசி கதையே வந்து தமிழ்நாடு கொடைக்கானல் குணா கேவில் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. அப்படிங்கிறதுனால தமிழ் டைலாக்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கதை புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஈஸியாக உங்களுக்கு கதை வந்து புரியும், எல்லாமே புரியும். அதை தாண்டி சப்டைட்டில்ஸும் அடிஷ்னலாக உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படம் பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரிலீஸ் ஆன மலையாள படங்களான பிரேமலு, பிரம்மயுகம், இந்த படங்களுக்கான ரிவ்யூ வீடியோஸும் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.